என்ன கூட்டம் ஆகஸ்ட் 24 மாநாடு 2.0. அப்ப எங்க கூட்டத்தை பாருங்க. தமிழ்நாடுங்க இந்தியாவே பாக்கோங்க. எதுக்கு அப்படி வரணும்? இல்ல நாங்க என்ன டிஎம்கே மாதிரி அறிவு இல்லாதவனுங்களா? 200 வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களா நாங்க? நீங்க எப்ப வச்சாலும் சரி, எத்தனை வாட்டி தடுத்தாலும் சரி, நீங்க தடுக்க நாங்க வந்து அதிகமாயிட்டு தான் இருப்போம். தடுக்க நாங்க அதிகமாயிட்டு தான் இருப்போம். நாங்க கட்சி வரைக்கும் இனிமே நாங்க தலைவர் கூட எப்பவுமே நிப்போம். நாங்க டிவிக்கு உதயநிதியும் சேர்ந்து புழக்கப்பட்ட தருணம். இப்ப நீங்க பேசுனா என்ன மாதிரி மிரட்டல்லாம் விடுறாங்க, உள்ளே வர விட மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மதுரை பகுதியிலேருந்து நாங்கள் வரோம்னு சொன்னோம். கரெக்டாக ரோஹினி தேட்டர் சிக்னலாண்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. நாங்கள் சொல்கிறோம் இந்த வார்டில் தான் இருக்கிறோம், மதுரை பகுதியில் இளைஞரின் செயலாளராக இருக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஏன் உள்ளே விட மாட்டீங்கன்னா அதெல்லாம் சரியா சார், வண்டி உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியூர்லேருந்து ஆளுங்களாம் வராங்க, அதனால் வேன் உள்ளே விடாண்டாங்க. இதுங்க நான் வந்து என்ன சொல்லி அங்கே இருக்கிற எஸ்ஐக்கெலாம் கால் பண்ணி சொல்கிறேன், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் இல்லை அலோடு இல்லை, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னா. சும்மா ரசிகர் விஜயை பார்க்க வராங்க, இவங்க ஓட்டு ரசிகர் இல்லைண்ணா, யாரும் ரசிகர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று எங்க வீடு நெற்குன்றோம், அதாவது எங்க வட்டம் நெற்குன்றோம், கோயம்பேடு வழியா தான் நம்ம வந்து சேப்பாக்கத்துக்கு வரணும். அவங்க போலீஸ்காரங்க சொல்ற ரூட்டு கேட்டீங்கன்னா நீங்களே வாயடிச்சு போயிருவீங்க. போரூர் பைபாஸை பிடிச்சி தாம்பரம் போய் கிண்டி போய் டி நகர் வந்து இப்படியே வந்து சேப்பாக்க வரணுங்களா? நாங்க எதுக்கு அப்படி வரணும்? இல்ல நாங்க என்ன டிஎம்கே மாதிரி அறிவு இல்லாதவனுங்களா? 200 வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களா நாங்க? எங்களுக்கு பைபாஸ் கிட்டயா? எங்களுக்கு சுய புத்தி இருக்கு, எது ரூட்டு பக்கம்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டு இந்த கைகூலிங்க செய்யற மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியுமா? எப்படின்னா கூட்டத்தை இங்க சேர விடக்கூடாது, இப்படி மாதிரி எங்களை சுத்த விட்டு கூட்டத்தை காட்டக்கூடாதுன்னு ஒரு சதி திட்டம். வீடியோ வந்து 3ஆம் தேதியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க வந்து எங்கே இவங்களுக்கு 3ஆம் தேதியே பண்ண விட்டாங்கன்னா இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க, கூட்டத்தை கூட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே அவங்க பர்மிஷன் கொடுக்கல. கேட்டால் 15 நாள் முன்னாடியே பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி மாறிச்சு. 8ஆம் தேதியும் திருப்பி கொடுக்கல. திருப்பி இப்போ வச்சிருக்குது. இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ வச்சாலும் சரி, எத்தனை வாட்டி தடுத்தாலும் சரி, நீங்கள் தடுக்க நாங்கள் வந்து அதிகமாகிட்டு தான் இருப்போம். தடுக்க நாங்கள் அதிகமாகிட்டு தான் இருப்போம். இப்ப என்ன கூட்டம் ஆகஸ்ட் 24 மாநாடு 2.0. அப்ப எங்க கூட்டத்தை பாருங்க. தமிழ்நாடுங்க இந்தியாவே பாக்கோங்க. உதயநிதியும் சேர்ந்து புழக்கப்பட்ட தருணம். இனி வரைக்கும் எங்க தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளோ நாள் அவஸ்தைப்பட்டதுக்கு எங்கள் அண்ணன் இப்போ தலைவர் 2026 வராரு. இதுக்கப்புறம் எங்களை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் ஃபேன்ஸ் இனிமேல் அவரு கூட எப்பவுமே துணையாக இருப்போம். நாங்கள் கட்சி வரைக்கும் இனிமேல் நாங்கள் தலைவர் கூட எப்பவுமே நிற்போம். நாங்கள் டிவிக்கு